Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தளவாய்க்கான்பேட்டை தர்காவில் 17ஆம் ஆண்டு சந்தன பூசு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு பாடல்களோடு பலவிதமான சடங்குகளோடும் நடைபெற்ற இந்த விழாவில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். இந்த விழாவின் ஜமாத் கமிட்டி மூலம் 5000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவு விருந்தாக வழங்கப்பட்டது. கடலூரில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் திறக்கப்படாமலேயே இடித்து அகற்றப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சாத்துக்குடல் கீழ்ப்பாதி ஊராட்சியில் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டது. பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்த இக்கட்டிடம் தற்போது நீர்நிலையில் கட்டப்பட்டிருப்பதாக கூறி அரசு அதிகாரிகளால் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. திறனற்ற திமுக அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணாகி போன அவலம் அரங்கேறியுள்ளது. திருவாரூர் நகராட்சியுடன் புலிவலம் ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புலிவலம் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மறுபரிசீலனை செய்யக்கோரி 200க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் தங்கள் கடைகளை அடைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியோடு இணைக்கும் திட்டம் கைவிடவில்லை என்றால் அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கப்பட்டது. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களுக்கு கிடைக்காத எட்டாத கனியாக மாறிவிடும். எனவே தமிழக அரசு புலிவலம் ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்பட அனுமதிக்க வேண்டும். நகராட்சியோடு எக்காரணம் கொண்டும் இணைக்கக்கூடாது என்று இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று கூட்டமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு டேலியா நாற்று நடவு செய்யும் பணி துவங்கியது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வருகின்ற மே மாதம் மலர் கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் இரட்டை வண்ணம் கொண்ட உயர் ரக டேலியா நாற்றுகள் சுமார் 7000 விதைக்கிழங்குகள் நடவு செய்யப்பட்டது. இன்னும் 3 மாதத்தில் டேலியா மலர்கள் பூத்து குலுங்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்தது. திருவண்ணாமலையில் திமுக எம்பி தரணிவேந்தனை 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமண்டூர் ஊராட்சியில் அரசினர் உயர்நிலைப் பள்ளியின் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை விழாவில் கலந்து கொள்ள திமுக எம்பி தரணிவேந்தன் வருகை புரிந்தார். அவரை முற்றுகையிட்ட அப்பகுதி பெண்கள் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள நிலத்தில் பள்ளி கட்டிடம் கட்டக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சமூக நீதி குறித்து வாய்க்கிழிய பேசும் திமுகவினர் ஆதி திராவிடர்களுக்கு எதிராக செயல்படுவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 6 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கேர்மாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பூதாலபுரம் கிராமத்தில் சனிக்கிழமை அதிகாலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஜடே மாதப்பா என்பவரது வீட்டினுள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டது. இதனை கண்ட வீட்டில் உள்ளவர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறியதால் சிறு காயத்துடன் உயிர் தப்பினர். விடியா திமுக அரசின் வனத்துறையினர் உரிய கண்காணிப்பில் ஈடுபடாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது.